ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூன் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலும் உலகமெங்கும் இருந்து இந்த நிகழ்வில் பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமானதாக விளங்க நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் தேவாலயத்திலே கூடி வந்து உம்மை ஆராய்த்து மகிழ வாய்ப்பில்லாத நிலையிலே ஆண்டவரே, எங்களுடைய இல்லங்களிலே பல்வேறு இடங்களிலே இருந்து ஆண்டவரே இணையதளம் வழியாக உம்மை ஆராதிக்க நீ தந்திருக்கின்ற நல்ல வாய்ப்பிற்காகவும் ஸ்தோத்திரம். தேவனக்கத்த சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தெய்வமாக இருக்கின்ற நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் இணைத்திருப்பதற்காக நன்றி. ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது சேவித்து இந்த பேராசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள இந்த ஆராதனைகள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்து மகிமையாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 7வது பாடல், கீதங்கள் 7 பாமாலை 12, முன்னோரின் தெய்வமாம் உன்னத ராஜராம் என்ற பாடல். மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். மன்னிப்பதற்கு தயவு பெருத்த ஆண்டுடைய கரத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. பொதுவான பாவரிக்கையை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல வழிகளை விட்டு வழி வளைந்து போனோம். இருதயத்தின் யோசனைகள் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். சுகமே இல்லை. ஆனால் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்சதமாக்குத்ததன்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும்.
தப்பிதங்களை இருக்கும் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்த துக்கப்படுதங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ள நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படைய தம்முடைய ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவுடைய அதிகாரத்தின் கட்டளை மருளிச்சிருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகிய கடைசியிலே நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் ஈத்தனது நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, என் குதிரைகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 26ஆம் சங்கீதம். சங்கீதம் 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதாக. நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாக வாசஸ்தலத்தையும் உமது மகிமை ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானத்தினால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். உட்காருங்கள். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே இருந்து ஒரு பாடல். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடல். ஒரு அதிசயமானவர், ஆறுதலை தருகிறார். சர்வ வல்லவர், சமாதானத்தை ஈந்தார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார்,
வேதனை அறிகிறார், விடுதலை தருகின்றார். நம்முடைய பாடுகளையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அறிந்த ஆண்டவர் விடுதலை தந்து நம்மை வழிநடத்துகின்ற ஆண்டவர். எதிர்காலத்தை குறித்த பயமில்லை, நம்பிக்கை உண்டு. ஆண்டுடைய மகத்துவமான கரத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய பேராசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஒரு நம்பிக்கையை அளிக்கின்ற ஒரு அருமையான ஒரு பாடல், ஜெபத்தோடு ஜெயிக்கிறது. 146வது பாடல். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும்
விலகிடா நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளையிட்ட பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் பெருசியருக்கும் மேதியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாறப்படக்கூடாதென்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெவிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெவியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்று வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடி செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து ஆயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக.
வானத்தையும் பூமியையும் படைத்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். குமாரனாகி விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே காலத்தில் பாடும் மீண்டும் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. நின்றவாறே நாம் கீதங்களிலே 515வது பாடல் பாடுவோம். 200 ஆண்டு கீதங்கள் 515, பாமாலை 329வது பாடல், அருள்நாதா நம்பி வந்தேன் நோக்க கடவீர் என்ற பாடல். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் பரிசுத்தமான நாள், கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள், மகிமையான நாள், ஓய்வு நாள். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4வது ஞாயிறு, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறு, 4வது ஞாயிறு. இந்த
வாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இழப்பதே சீசத்துவம். இழப்பதே சீசத்துவம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இழப்பதே சீசத்துவம். இழப்பது என்றால் அதிக கஷ்டம்தான். நம்முடைய வாழ்க்கையிலே சில கட்டங்களிலே சில காரியங்களை இழக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இழப்புகளிலே அது நமக்கு அதிக கஷ்டத்தையும் கவலையும் கண்ணீரையும் கொடுக்கிறது. நம்மத்திலே ஊழியம் செய்ய வந்த அருமையான மிஷனரிமார்களை, ஊழியக்காரர்களை நாம் நினைவு கூறுவோம். நம்முடைய டோனாவூர் பகுதியிலே ஊழியம் செய்த அம்மையார் ஏமி கார்மிக்கல் அம்மையார் தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய சுகத்தை விட்டு, தன்னுடைய பெற்றோரை விட்டு, தன்னுடைய குடும்பங்களை விட்டு, செல்வத்தை விட்டு டோனாவூர் பகுதியில் இந்த இடத்துல, இந்த மலைப்பகுதியிலே பயங்கரமான ஊழியம் செய்தாங்க. அவர்கள் தன்னுடைய தேசத்திலே பல காரியங்களை இழந்து வந்ததினாலே, தன்னுடைய தகப்பனாரை, தாயாரை, குடும்பத்தை இழந்து வந்ததினாலே இந்த பகுதியிலே, இந்த டோனாவூர் பகுதியிலே அவர்கள் அற்புதமான ஊழியம் செய்ததினாலே இன்று ஏராளமான திருச்சபைகள், ஒரு அருமையான மருத்துவமனை, சந்தோஷ வித்யாலயா என்கிற ஒரு அருமையான மிஷனரி பள்ளி, அது மட்டுமல்ல பெண்களுக்கு நல்ல காப்பகம், குழந்தை காப்பகமெல்லாம் இருந்து இந்த நாட்களிலே ஒரு ஒளியாக இந்த டோனாவூர் கிராமம் இன்றைக்கு ஒளி வீசுவதற்கு காரணம் அவர்கள் தன்னுடைய நாட்டை இழந்ததினாலே, தன்னுடைய தேசத்தை இழந்ததினாலே, தன்னுடைய குடும்பத்தை இழந்ததினாலே டோனாவூர் பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இங்கே கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஊழியம் செய்ய வந்த ரேனிஸ் ஐயா அவர்களும் தன்னுடைய நாட்டை விட்டு இழந்து வந்ததினாலே இன்றைக்கு திருநெல்வேலி திருமண்டலம் ஒரு பெரிய திருமண்டலமாக, அது மட்டுமல்ல ஏராளமான கல்வி ஸ்தாபனங்கள், காப்பகங்கள், ஏராளமான ஆலயங்கள், திருச்சபைகள் உருவாக்க அவர்களும் காரணமாக காணப்பட்டார்கள். சிவகாசி பகுதியிலே ஊழியம் செய்த ரேக்லன் ஐயா அவர்களும் தன்னுடைய நாட்டை, தன்னுடைய சுகத்தை, தன்னுடைய குடும்பத்தை இழந்து இங்கே வந்ததினாலே இன்றைக்கு சிவகாசி பகுதியிலே பயங்கரமான திருச்சபைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சிவகாசி பகுதியிலே ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் அந்தரங்க கிறிஸ்தவர்களாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏனும் கன்னியாகுமரி அத்தியசாதனத்தில் லிங்கன் துரை ஐயா அவர்கள் வந்து அந்த கன்னியாகுமரி அந்த திருமண்டலத்திலே அவர்கள் உருவாக்கினாங்க. அவர்களும் தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய நாட்டை இழந்ததினாலே இன்றைக்கு கன்னியாகுமரியில் ஏராளமான ஆலயங்கள், ஏராளமான திருச்சபைகள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த மிஷனரிமார்கள் தங்களை இழந்ததினாலே, தங்களுடைய தேசத்தை, தங்களுடைய குடும்பத்தை இழந்ததினாலே இன்றைக்கு இந்த விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த பவுலை நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்த பவுல் நல்ல ஊழியம் செய்து கொண்டு வரக்கூடிய காலத்திலே அவரை சிறையில் அடைக்கிறார்கள். பரிசுத்த பவுலையும் அதாவது அங்கே அவரோடு கூட இருந்த அவருடைய ஊழியக்காரரையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே சிறைச்சாலையிலே அவரை அடைக்கிறார்கள். ஊழியத்தின் நிமித்தமாக அவர் சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்படுகிறார். இந்த வேளையிலே அவர் அதையெல்லாம் அவர் ஒரு காரியமாக எண்ணவில்லை. சிறைச்சாலையில் அவரை அடைத்தாலும் கூட
அந்த சிறைச்சாலையிலே அவர் பாடி ஜெபித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக பரிசுத்த பவுல் ஏராளமான காரியங்களை இழந்ததினாலே, தன்னுடைய சுகத்தை இழந்தார், தன்னுடைய பணத்தை இழந்தார், தன்னுடைய படிப்பை இழந்தார், மற்றும் பலவிதமான காரியங்களை அவர் இழந்ததினாலே சிறைச்சாலையிலே அவரை அடைத்து பவுலையும் சீலாவையும் துன்பப்படுத்தி மரத்திலே அவரை காயப்படுத்தினாலும், சரீரத்திலே சொட்டாக இரத்தம் வந்தாலும், சரீரத்திலே விதமான இழப்பு வந்தாலும் கூட இரவிலே அவர்கள் பாடி துதித்தார்கள். பவுலும் சீலாவும் இரவு வேளையிலே அந்த அஸ்திபாரங்கள், சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. சிறைச்சாலை கதவு திறக்கப்படுகிறது. பவுலும் சீலாவும் தேவாதி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களும் தங்களுடைய சுகத்தை, தங்களுடைய இன்பத்தை இழந்து தேவனுக்கு மகிமையாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக தங்களை முழுமையாக கொடுத்ததனாலே ஏராளமான திருச்சபைகளை பரிசுத்த பவுல் மூலமாக நாம் காண்கிறோம். நாம் இதனாலே பாடமாக வாசிக்க கேட்ட தானியேலின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலிருந்து 23 வசனங்கள் வரைக்கும் நாம் படிக்க கேட்டோம். பாடமாக இதிலே தானியேல் தீர்க்கதரிசியை பற்றி நாம் பார்க்கிறோம். தரியு ராஜா என்கிற ஒரு ராஜா அவன் ஆண்டு வருகிறான். ஆண்டு வரக்கூடிய காலத்திலே தன்னுடைய தேசத்திற்கு அவன் 120 தேசாதிபதிகளை நியமிக்கிறான். அது மட்டுமல்ல, தன்னுடைய ராஜ்யத்திற்கு நஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக 3 பிரதானிகளை அவன் அமைக்கிறார். அதில் இந்த 3 பிரதானிகளிலே இந்த தானியேல் மேற்பட்டவராக இருக்கிறார். 120 தேசாதிபதிகளுக்கும் இந்த 3 பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்ததினாலே எப்படியாயிலும் இந்த தானியேலை அழித்து விட வேண்டும் என்று அந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் கூட்டம் கொடுக்கிறார்கள். ராஜாவின் இடத்துல போய் சொல்கிறார்கள், ராஜாவே, 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர, தரியு ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனாகிலும் எந்த மனுஷனாகிலும் யாராவது விண்ணப்பம் பண்ணினால் அவர்களை சிங்கக்கவியிலே அவர்களை தூக்கி போட வேண்டும் என்று அவனிடத்தில் சொல்லுகிறார்கள். தரியு ராஜா அவனும் சம்மதிக்கிறான். இவ்விதமாக இங்கே தானியேலுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு தாக்கீது, ஒரு பத்திரம் எழுதப்படுகிறது. 30 நாள் வரையும் ராஜாவை தவிர எந்த தேவனை ஆகிலும் எந்த மனுஷனை ஆகிலும் விண்ணப்பம் பண்ணினால் அவர்களை சிங்கங்களில் கெபியிலே போட வேண்டும். இந்த பத்திரத்திற்கு ராஜா கையெழுத்திட்டு அவன் தேசமெங்கும் அதை பறைசாற்றுகிறான். ஆனால் இந்த பத்திரத்திற்கு கையெழுத்து இடப்பட்டது என்பதை தானியேல் அறிந்தார். அது மட்டுமல்ல, இந்த பத்திரத்திற்கு கையெழுத்து இட்ட பிற்பாடு எந்த தேவனை ஆகிலும் வணங்கினால் கட்டாயம் அவர்களை சிங்கத்தின் கவியிலே கொண்டு போட்டு விடுவார்கள் என்பது தானியேலுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் தானியேல் தைரியமாக எருசலேமுக்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து தான் தினமும் 3 வேளையும் ஜெபித்து வந்தபடியே தன் தேவனாய கர்த்தரை 3 வேளையும் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். தன்னுடைய ஜீவனை அவர் பெரிதாக கொள்ளவில்லை. தன்னுடைய உயிர் போய்விட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய ஜீவனை இழந்தாலும் பரவாயில்லை. தேவாதி தேவனாகிய அந்த மகத்துவமான தேவனாய கர்த்தரை தான் நான் தொழுது கொள்வேனே வழிய தரியு ராஜாவை நான் தொழுது கொள்ளவே மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு இங்கே தானியேல் தினமும் 3 வேளையும் தன்னுடைய பலகணிகள் திறந்திருக்க தன்னுடைய மேல் வீட்டு அறையிலே தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தரியு ராஜா அரசாட்சியிலே பிரதானிகளும் தேசாதிபதிகளை பார்க்கிறார்கள். ராஜாவின் இடத்திலே போய் சொல்கிறார்கள், ராஜாவே, யூதேயா தேசத்திலிருந்து
சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான், தானியேல் என்கிறவன். அவன் நீர் கையெழுத்திட்ட அந்த பத்திரத்தை அவன் மதியாமல் நம் தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக 3 வேளையும் அவன் விண்ணப்பமிடுகிறான் என்று சொன்னவுடனே ராஜாவுக்கு தானியேலை காப்பாற்ற ஆசைதான். ஆனாலும் அவரால் முடியவில்லை. ஏனென்றால் பத்திரத்திலே கையெழுத்து விட்டு விட்டார். இதனாலே ராஜா சொல்ல தானியேலை கொண்டு சிங்கத்தின் கபியிலே போடுகிறார்கள். ராஜாவுக்கு இரவிலே தரியு ராஜாவுக்கு இரவிலே உறக்கமில்லை. அன்றைய ராத்திரி அவர் போஜனம் பண்ணவில்லை, கீத வாத்தியங்கள் கேட்கவில்லை. காலமே கிழக்கு வெளுக்கும் அந்த வேளையிலே ராஜாவாகிய தரியு சிங்கங்களின் கபிக்கு போகிறார். அந்த சிங்கங்களின் கபியிலே நின்று கொண்டு உரத்த சத்தமாக, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று உரத்த சத்தமாக அந்த தரியு ராஜா கேட்கிறான். தானியேல் சொல்கிறார், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவனாய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அதனுடைய வாயை கட்டி போட்டார். அவன் சொல்கிறான், தேவனுக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், உமக்கு முன்பதாகவும் நான் நியாய கேடு எதுவும் நான் செய்யவில்லை என்று சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம். யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த விசுவாசம், இந்த உறுதியான விசுவாசம் யாருக்கு இருந்தது? தானியேலுக்குள் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு நல்ல ஒரு மனிதராக தானியேல் காணப்பட்டார். சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கையிலே முதலாவது தானியேல் இடத்தில் உள்ள குணாதிசயங்களிலே முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அவருடைய ஜீவியத்திலே உண்மையாயிருந்தது. 120 தேசாதிபதிகளுக்கும் அந்த பிரதானிகளிலே முதன்மையாக இருந்த அந்த பிரதானிகளுக்கும் அந்த தேசத்திற்கும் அவர் உண்மை உள்ளவராக காணப்பட்டார். அதை நாம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் தானியேலுக்குள்ளே உண்மை இருந்தது. உண்மை இருந்ததுனாலே எந்த இழப்புக்கும் அவர் பயப்படவே இல்லை. உண்மையாயிருக்கிறது. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்கிற ஒரு தைரியம் தானியேலுக்குள் இருந்தது. காரணம் என்ன? உண்மை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய மக்களே, உண்மை உள்ளவர்களாக நாம் விளங்குவோம். உண்மையுள்ள மனிதன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாக நாம் இருக்கும் பொழுது தேவனாய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருந்தது. பத்திரத்திற்கு கையெழுத்து விடப்படுகிறது. யாராவது 30 நாளாகிலும் ராஜாவை தவிர எந்த மனிதனாகிலும் எந்த தேவனை ஆகிலும் விண்ணப்பமடினால் சிங்கங்களின் கெபியிலே போடப்படுவார்கள் என்று நன்றாகவே அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அதை பற்றி பயப்படவே இல்லை. 10வது வசனத்திலே, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போயிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜபந்தான் அடிப்படை. ஜபம் இல்லாவிட்டால் அது ஜீவனற்ற வாழ்க்கை. சாரல் ஒரு ஜபம் அழகா பாடுறாங்க. ஜபமே எமது அத்திபாரமே, ஜபமின்றியே ஜெயமில்லையே. ஆவியில் ஜெபிப்போம், அற்புதங்கள் காண்போம், ஆச்சரியமாகவே நடத்துவார். ஆவியில் ஜெபிப்போம், அற்புதங்கள் காண்போம், ஆச்சரியமாகவே நடத்துவார். விசேஷராக இயேசுவின் பின் செல்வோம், முற்றுமுடிய வெற்றி அடைய சற்றும் அஞ்சிடாமல் இயேசு நாமத்தில் சாத்தானை தோற்கடித்து மேற்கொள்வோம். ஜபமே எனது அஸ்திவாரம். ஜபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே தானியேல் தன்னுடைய பலகணிகள் திறந்திருக்க மேல் வீட்டு அறையிலே போய் 3 வேளையும் தேவனாய கர்த்தரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினதினாலே தேவனாய கர்த்தர் அங்கே சிங்கங்கபியிலே அவனை ஒரு பக்கத்தில் போட்டாலும் தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். பாதுகாக்கப்படுகிறார். ஜபம் அவருக்கு ஜெயத்தை உருவாக்கினது. முதலாவது அவருடைய வாழ்க்கையில, தானியேலுடைய வாழ்க்கையில உண்மை இருந்தது. இரண்டாவது அவருடைய இந்த வெற்றிக்கு காரணம் என்னவென்றால் ஜபம். 3 வேளையும் தினமும் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜபம்தான் முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஜபத்தை விடாமல் ஜபத்துக்குள்ளே நாம் தரித்திருப்போம். கடைசியாக பார்க்கும் பொழுது 3ஆவதாக 23வது வசனத்திலே, தானியேல் 6:23, அப்பொழுது ராஜா தன்னிலே மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனிலே ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தவளே பாக்கியவதி, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. பரிசுத்த பவுல் சொல்கிறார், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசித்தால் தேவனால் கூடும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். தன் தேவன் பேரில், தேவனாய கர்த்தர் பேரில் விசுவாசம் உறுதியாக காணப்பட்டது தானியேல் இடத்திலே. ஆதலால் தான் அந்த விசுவாசமுள்ள அந்த ஜெபத்தினாலே தேவனாய கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நமக்கு வருகிற துன்பங்கள், கஷ்டங்களுக்கு தேவனாய கர்த்தர் தூதனை அனுப்பி நம்மை காப்பார். சங்கீதக்காரன் தான் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காக்கும்படிக்கு தம்முடைய தூதனை அனுப்பி பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்களுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். நம்மை காக்கிற தேவன் அவருடைய தூதரை அனுப்புவார். நம்மை தேவனாய கர்த்தர் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தூதரை கொண்டு காக்கிறார். தானியேலை காத்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் சில காரியங்களை இழக்க நேரிடும். கிறிஸ்தவ வாழ்க்கையில சில காரியங்களை நாம் இழக்கத்தான் நேரிடும். இழந்தாலும் கூட தானியேல் இழக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலையும் கூட தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்ததினாலே, தானியேலுடைய வாழ்க்கையில எந்த ஜப குறைவும் இல்லாதனாலே, ஜபத்திலே ஜப வீரனாக இருந்ததினாலே, தானியேலுடைய வாழ்க்கையில
தேவன் பேரில் அதிக விசுவாசம் இருந்ததுனாலே அவர் இழப்பின் மத்தியிலே தன்னுடைய உயிர் கொஞ்ச நேரத்தில் போக போகுது, சிங்கங்களின் கபியில் கொண்டு போட போகிறாங்க, சிங்கம் சாப்பிட போகுது. ஆனாலும் கூட அவர் மேரில், தேவனாய கர்த்தர் பேரில் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால், தேவனாய கர்த்தர் பேரிலே ஜெபத்திலே உறுதியாக தரித்திருந்ததினால், தேவனாய கர்த்தர் பேரிலே விசுவாசம் உள்ளவனாக இருந்ததினாலே தேவனாய கர்த்தர் நம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டதினாலே தானியேல் காக்கப்படுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் தானியேலை போல உண்மையுள்ளவர்களாக, ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கிறவர்களாக, அது மட்டுமல்ல விசுவாசத்திலே வல்லவர்களாக காணப்படுவோம். தேவன் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். மீண்டும் நாம் யாவரும் எழுத நின்று கீதங்கள் 523வது பாடல். கீதங்கள் 23, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 18வது பாடல். கீர்த்தனை 18, கீதங்கள் 23. பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளின் இந்த ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருமுகத்தை நோக்கி பார்க்க நீ தந்த இந்த ஜெப வேளைக்காக நன்றி. தேவனை கர்த்தாவே, விசேஷமாக ஆண்டவரே அகில உலகத்துக்காக நான் மன்றாடுகின்றோம். கொரோனா நோய் தொற்று உலகம் அனைத்தை விட்டு அகன்று போவதாக. இந்திய தேசத்தை விட்டு அகன்று போகட்டும், தமிழ்நாட்டை விட்டு அகன்று போகட்டும், எங்களுடைய பகுதியை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே, உலகம் அனைத்தும் ஆண்டவரே இந்த கொடிய நோய்களற்ற
சுபிட்சமான தேசங்களாக ஆண்டு வாழ ஆண்டவர் துணை புரிவீராக. முன்னணியில் நின்று ஆண்டு உழைக்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், ஆண்டவரே அரசு ஊழியர்களை யாவரையும் கிருபையாக நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்களும் அன்பின் தேவனை கர்த்தாவே எங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்கிற மக்களாக மாத்திரமல்ல, அந்த பிறருக்காக ஜெபிக்கின்றவர்களாக எல்லா மக்களும் இந்த தொற்று நோயிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் நல்ல சிந்தையோடு செயலாற்றுகின்ற மக்களாக நாங்கள் திகழ அனுகிரகம் செய்யும். இந்த சிறு பிள்ளைகளை கண்ணின்மணியைப் போல நீர் பாதுகாத்து நீர் வளர்த்து கொடு சுவாமி. படிக்கின்ற பிள்ளைகள் விசேஷ ஞான கிருபையை சம்பூர்ணப்படுத்தி கொடும். வாலிப தம்பி தங்களுடைய எதிர்கால திட்டங்களை ஆண்டு வகுத்து கொடுவீராக. இந்த தாய்மா தகப்பன்மார் அனைவரையும் ஆசீர்வதியும். வயது முதிர்ந்த மக்களுடைய பலவீனங்களில் பலன் தாங்கட்டும். தேவனை கர்த்தாவுடைய கைகளின் பிரயாசங்களை வர்த்திய பண்ணும். போக்கு வரவுகளில் விசேஷ பாதுகாவலை தாரும். வெளியிடங்களோட பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். வெளியிடங்களில் வெளிநாடுகளில் உள்ள மக்களுக்காக ஆண்டு கருத்தாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல செய்தியில் வரத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. பரம தகப்பனே, ஜெப வாழ்விலே தொடர்ந்து நான் முன்னேறி செல்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் தருவீராக. உம்மீது உள்ள அன்பிலே நான் வேரூன்றி வளர்கின்ற பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. தேவன கர்த்தாவே, மீண்டுமாக நன்றியோடுமை சோதரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த கல்வி ஆண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் ஆண்டவரே தடங்கலாக இருக்கின்ற ஒரு ஆண்டாக இல்லாதபடி இந்த பிள்ளைகள் பள்ளியில் இணைந்து ஆண்டவரே கற்றுக்கொள்கிற நல்ல சூழ்நிலைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. தேவன கர்த்தாவே, இந்த கல்வி ஆண்டை இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் நீர் ஆசீர்வதி கொடுப்பீராக. கல்வி கூடங்கள் யாவும் திறக்கப்படட்டும். அந்த வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படட்டும். தேவன கர்த்தாவே, தேசத்துக்கு வேண்டிய தெய்வீக பாதுகாவலை பராமரிப்பை என்னை சம்பூர்ணப்படுத்தி கொடும். தேவன கர்த்தாவை மீண்டுமாக நன்றி உண்மை சொத்திரிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகின்றோம். இந்த வேளையிலும் இந்த ஆறால் இணைந்து இசைந்து உண்மை நோக்கி மன்றாடுகின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தா அற்புதங்களை செய்து நிறைவேற்றும். இந்த வல்ல நாமம் என்றும் எங்களுடைய வாழ்விலை மகிமைப்படுவதாக. துதி கனம் மகிமையில் அவற்றை பாதப்பட்டிலே சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புன்னு ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 595 பாடுவோம். கீதங்கள் 595 கம்பீரமாகவே சங்கீதம் பாடுங்கள் என்ற பாடல். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.